ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை 108 ரகசிய வார்த்தைகளில் 19வது வார்த்தையாக இன்று நாம் அனுபவிக்க இருப்பது செண்பகமிட்டேனோ ராஜகுமாரனைப் போல என்பதாகும். என்ன அப்படி ஒரு விசேஷம் செண்பகப்பூ சமர்ப்பிப்பதில்? யாருக்கு இந்த பூ மிகவும் பிரியமானது? யார் அந்த ராஜகுமாரன் இந்த பூவை இட்டது? யாருக்கு அவர் இந்த செண்பகப்பூ இட்டார்? இப்படியெல்லாம் மனதில் கேள்வி எழுகிறதல்லவா? தற்போது பூரி ஜெகநாதர் க்ஷேத்திரம் என அறியப்படும் புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் அருள்பாலிக்கும் புருஷோத்தம பெருமாளுக்கு செண்பக மலர் என்றால் மிகவும் பிரியம். அதனால் பக்தர்கள் மிகவும் அன்புடன் அப்பெருமாளுக்கு செண்பக பூவை சமர்ப்பிப்பார்களாம். எம்பெருமானும் அதை உகந்து ஏற்று சாத்திக் கொள்வான். அப்படி ஒரு முறை சில ராஜபுத்திரர்கள் அந்த க்ஷேத்திர புருஷோத்தம பெருமாளுக்கு செண்பக பூக்களை வாங்குவதற்கு சென்றபோது கடை வீதியில் பூக்கள் அனைத்தும் விற்று போயிருந்தன. ஒரே ஒரு செண்பகப்பூ மட்டுமே இருந்தது. அவர்கள் செல்வந்தர்களாய் இருந்ததால் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு நான் நீ என்று ஒருவருக்கு ஒருவர் நிறைய தனத்தை இட்டு அந்த பூவை வாங்க முயற்சித்தனர். கடைசியில் எப்படியோ ஒருவன் அளவிடற்கரிய செல்வத்தை கொடுத்து அந்த பூவை வாங்கி எம்பெருமானுக்கு சாத்தினான். நினைப்பதற்கரிய செல்வத்தை கொடுத்து செருக்கு மிகுந்த அந்த பூவை அவன் வாங்கி பெருமாளுக்கு சாத்தியிருந்தாலும் எப்படியாவது எம்பெருமான் உகந்து ஏற்கும் பூவை அவருக்கு சாத்த வேண்டும் என்னும் ஒரு பாவம் அவனுக்கு இருந்ததே, அதுதான் இங்கு நோக்கத்தக்கது. எம்பெருமானும் இதை உணர்ந்தே இருந்து அதை ஏற்றுக்கொண்டான். அந்த ராஜகுமாரன் கனவில் அன்று இரவு பெருமாள் வந்து, நீ இட்ட பூ மிகவும் கனக்கிறது, என்னால் சுமக்க முடிகிறதில்லை என்றானாம். அந்த ராஜகுமாரன் பெருமாளுக்கு சமர்ப்பித்ததோ ஒரே ஒரு செண்பக மலர். அது எம்பெருமானுக்கு கனத்ததாம். நாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்கள் எதுவாயிருந்தாலும் சிறியதோ பெரியதோ நம் பக்தியின் மிகுதியால் கனத்தி இருக்குமாம் பகவானுக்கு. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருந்தவர் சுவாமி நம்மாழ்வார். சாமவேத சாரமான திருவாய்மொழியில் அவர் அருளி செய்கிறார், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே என்று. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் மாமலர் நீர் சுடர் தூபம், அதாவது சிறந்த புஷ்பங்கள், தீர்த்தம், தீபம், தூபம் முதலியவைகளை மிகவும் அன்புடனும் பக்தியுடனும் கொண்டு கொடுப்பவர் வானவர் கோனொடும் என்கிறார். அதாவது நித்தியசூரிகள், தேவர்கள், அவர்கள் தங்கள் தலைவன் கூட இவற்றையெல்லாம் எம்பெருமானுக்காக சுமந்து வந்தார்களாம். எங்கே? திருவேங்கடமலையிலுடைய திருவேங்கடமுடையானுக்கு. அதாவது திருவேங்கடமுடையானிடத்தில் உள்ள காதல் ஆதரம் கடலினும் பெருக பக்தியோடு கூட நிறைய கொண்டு வருவதை காட்ட சுமந்து என்கிறார் ஆழ்வார். இங்கு திருவேங்கடமுடையானுக்கு எவ்வளவு ஏற்றமோ அதைவிட ஏற்றம் திருமலைக்கு. இப்படி தேவர்கள் தொழும் மலை திருவேங்கடம் என்று விசேஷமாக சொல்லப்பட்டது திருமலை. திருவேங்கடமுடையானது தயை என்னும் கருணை கடலே திருவேங்கட மலையாக, பக்தர்களை தாங்கும் மலையாக, பக்தர்களை ஈர்க்கும் காந்த மலையாக, தேவர்கள் உலாவும் மலையாக, எப்பொழுதும் பக்தி மனம் கமழும் மலையாக, தெய்வீக மலையாக, வீடு தரும் தடங்குன்றமாக இருக்கின்றது. இப்படி சிறப்பான இந்த திருமலையில் அருள்பாலிக்கும் திருவேங்கடமுடையானை சேவிக்க சிறந்த வஸ்துக்களை திருவேங்கடமுடையானுக்கு நித்தியசூரிகள் சமர்ப்பிக்க அது எம்பெருமானுக்கு கனத்தி இருக்குமாம். பக்தியின் கனத்தாலே ஆகும் இது. நம்மாழ்வாரின் இந்த பாசுரத்திற்கு ஐதீகம் காட்டும் பொழுதுதான் இந்த ராஜகுமாரன் கதை சொல்லப்பட்டது. பகவான் உகந்த பொருள் எதுவாயினும், அது ஒரு சிறு மலராகட்டும், ஒரு பழம், இலை எதுவாயினும் அவனுடைய பிரீத்திக்காக என்று உகந்து அதை நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அவனும் அதில் ஏற்றத்தாழ்வு பாராமல் உகந்து ஏற்கிறான். பகவான் மீதுள்ள பக்தியினாலே அவனுக்கு அவன் உகந்து ஏற்கும் விஷயங்களை எப்பாடுபட்டாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த ஆதூரமே இங்கு காண்பிக்கப்பட்டது. எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பித்துத்தான் அது அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது இல்லை. அனைத்தையும் உடையவன் அவன். ஆயினும் நாம் சாதாரணமான வஸ்துக்களை சமர்ப்பித்தாலும் நாம் எவ்வளவு ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கிறோம் என்பதே முக்கியம். இப்படிப்பட்ட பக்தியோ ஸ்ரத்தையோ அனைவருக்கும் இருக்குமா? குறிப்பாக அடியேனுக்கு அது இல்லையே என்று வருந்தி கூறுகிறாள் திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை. அவள் சொல்லிவிட்டாள், நாம் சொல்லாமல் இருக்கிறோம்.
நமக்கும் அந்த ஸ்ரத்தை இருக்கிறதா என்றால் அவரவர் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இது. எதுவானாலும் எம்பெருமானுக்கு உகந்த விஷயங்களை செய்ய முயற்சிப்போம். அடுத்ததாக வரும் 2 ரகசிய வார்த்தைகளும் கூரத்தாழ்வான் திருக்குமாரர் பட்டரை பற்றிய வார்த்தையாகும். நாடு புகுவீர் என்றேனோ ஆண்டாளைப் போல, வேண்டுவது ஈதே என்றேனோ பட்டரை போல என்ற இந்த 2 வார்த்தைகளின் மூலம் சொல்லப்படும் செய்திகளை அனுபவிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.